ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் ஒருமை பன்மை அறிதல் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒருமை பன்மை அறிதலில் நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை பிழை திருத்துகன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கேட்பாங்க. சென்டென்ஸ் ஈஸியாக தான் இருக்கும், பட் அதில் சின்ன சின்ன வேர்டில் நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதனால் ஆன்சர் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேஜராக வரக்கூடிய சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோனாலே இந்த ஒருமை பன்மை அறிதல் டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய எந்த கொஷினாக இருந்தாலும் சரி நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒருமைனா நமக்கு தெரிஞ்சது தான் ஒன்று. அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து ஒருமையில் வந்து தொடங்குது அப்படின்னா அது ஒருமையில் தான் முடியணும். சென்டென்ஸ்னால் தொடர். எடுத்துக்காட்டு பாருங்கள், மரம் சாய்ந்தது. அதே மாதிரி பன்மைனா ஒன்றுக்கு மேற்பட்டது. பன்மையில் தொடங்கக்கூடிய ஒரு தொடருடைய முடிவு பன்மையில் தான் இருக்கும். எடுத்துக்காட்டு மரங்கள் சாய்ந்தன. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து தான் தாம். இது ரெண்டும் நான் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியலை அப்படின்னா எடுத்துக்காட்டு பாருங்கள், தெரியும். தலைவர் டேஷ் கையால் பரிசு வழங்கினார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த டேஷ்ன்ற இடத்துல தனதா தமதான்னு கேட்பாங்க. நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். தனதுன்னு வர மாதிரி இருக்கே, தமதும் வர மாதிரி இருக்கேன்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரும். ஸோ இது வந்து இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது, நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியணும் அப்படின்னா இது தெரிஞ்சால் போதும். என்ன மேலே பாருங்கள், ஒருமை பன்மை, அதாவது தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது, இது எல்லாமே ஒருமை. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் ஒருமையில் இருந்தால் அங்கே இந்த ஆப்ஷனில் எது இருக்கோ அது வரணும். கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸ் பன்மையில் இருந்தால் தாம், தம்மை, தன்மால், தமக்கு, தமது, இதில் எந்த இது ஆப்ஷனில் இருக்கோ அதை நம்ம போடணும். அவ்வளோதான். இந்த இது தெரிஞ்சாலே போதும். இப்போ தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், அது வந்து பன்மை. தலைவர்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டு ஒரு நபரை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை, பொதுவாக தலைவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ தமதுன்னு தான் வரணும். அடுத்து கன்று தனது தலையை ஆட்டியது. கன்று அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு கன்றை மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ அது ஒருமை, அப்போ தனது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். சிறுமின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு சிறுமியை மட்டும்தான் சொல்கிறாங்க, அதனால அங்கே ஒருமை, அதனால தனது தான் வரணும். அடுத்தது அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் உழைப்பை நல்கினார். அம்பேத்கர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒருத்தரை மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ இது ஒருமை. இந்த இடத்துல இப்போ என்ன வரணும், ஒருமைன்னு சொல்லும் பொழுது தனது வரணும். அடுத்தது உயர்ந்தோர் டேஷ் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். உயர்ந்தோர்னு சொல்லும் பொழுது ஒருத்தரை கிடையாது, இந்த இடத்துல நிறைய உயர்ந்தோர் யாரெல்லாமோ எல்லாரையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு பன்மை. பன்மை இடத்துல இப்போ என்ன வரணும், இந்த ஆப்ஷனை பொறுத்த வகையில் தம்மை தாமே. அடுத்தது இவை எனக்கு பிடித்த நூல்கள். இவைன்னு சொல்லும் பொழுதே அங்கே நிறைய, அப்போ அது ஒரு பன்மை தொடர். அப்போ அந்த இடத்துல என்ன வரணும், ஆப்ஷனை பொறுத்த வகையில் தாம் வரணும். இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள். அடுத்தது அன்று அல்ல. இதில் அன்று அப்படின்றது ஒருமை, அல்ல அப்படின்றது பன்மை. எடுத்துக்காட்டு பாருங்கள், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் டேஷ். இப்போ மல்லிகை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மல்லிகை மலரை மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ அது ஒருமை. ஒருமைக்கு என்ன வரணும், அன்று. அப்போ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இது பழம் டேஷ். பழம்ன்றது அந்த ஒரு பழத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன தான் வரணும், அன்று. அடுத்து இவை பழங்கள் டேஷ். பழங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பன்மை. அப்போ அங்கே என்ன வரணும், அல்ல. அடுத்தது தன்மை முன்னிலை படர்க்கை. இந்த 3 இடங்களில் ஒருமை பன்மை எப்படி வரும். தன்மை அப்படின்னா தன்னை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ ஒருமை பன்மையில் எப்படி இருக்கும், ஒருமையில் இருந்தால் அந்த இடத்துல நான், யான் அப்படின்னு வரணும். பன்மையில் இருந்தால் நாம், நாங்கள், யாம், யாங்கள் அப்படின்னு வரணும். அடுத்தது முன்னிலை. முன்னிலைனா நமக்கு முன்னாடி இருக்கவங்கள பற்றி சொல்கிறது. அப்போ ஒருமையில் நீ, பன்மையில் நீர், நீவிர், நீர், நீங்கள் அப்படின்னு வரணும். அடுத்தது படர்க்கை. படர்க்கையில் ஒருமையில் தான். படர்க்கைனா நமக்கு பக்கத்தில் இல்லாத வேற எங்கேயோ இருக்க ஒருத்தங்களை பற்றி பேசுகிறது. அப்போ ஒருமை அப்படின்னா தான் அப்படின்னு வரணும். பன்மை அப்படின்னா தாம், தாங்கள் அப்படின்னு வரணும். அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், நான் அல்லேன். இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். நீர், நீவீர், நீர், நீங்கள், இது எல்லாமே என்ன பெயர், நம்ம ஆல்ரெடி இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதில் முன்னிலையில் வந்து பன்மை அப்படின்ற இடத்துல இந்த வேர்டிங்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அப்போ இது எல்லாமே என்ன பெயர்கள், முன்னிலை பன்மை பெயர்கள். அடுத்தது ஒரு ஓர்.
இது ரெண்டும் எந்த மாதிரி இடங்களில் வரும். இப்போ ஓர் அப்படின்றது எப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் டேஷ் ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு அந்த விடை கேட்டிருக்க இடத்துலேருந்து அதுக்கு அடுத்தாப்பில் அந்த டேஷுக்கு அடுத்தாப்பில் ஒரு வேர்டு ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஆரம்பிக்கக்கூடிய வேர்டோடைய முதல் எழுத்து, அந்த சொல்லுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் ஆப்ஷன் ஓர். அந்த ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் முதல்ல அந்த ஆப்ஷனில் வரக்கூடியது ஒருன்னு வரணும். சரியா? அது புரியலைனாலும் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், புரிஞ்சிடும். இப்போ டேஷ் ஊர் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ அந்த ஓர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டேஷ் இருக்கும். அப்போ அந்த டேஷுக்கு அப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய வேர்டு என்னது? ஊர். ஊரினுடைய முதல் எழுத்து ஊன்றது உயிர் எழுத்து. அதேமாதிரி ஏரியில் உயிரெழுத்து. அப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு டேஷுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வார்த்தை முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் ஆப்ஷன் நமக்கு என்ன போடணும்? அதுக்கு முன்னாடி போட வேண்டிய வார்த்தை என்னது? ஓர். அதே இது அந்த சென்டென்ஸில் அந்த டேஷுக்கு அப்புறம் உள்ள முதல் வார்த்தையுடைய முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்தால், கடலில் உயிர்மெய் எழுத்து, நகரத்தில் உயிர்மெய் எழுத்து. அப்போ உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் நம்ம முன்னாடி என்ன போடணும்? ஒருன்னு போடணும். எடுத்துக்காட்டு இந்த இடத்து கண்டினியூஸாக பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். அடுத்தது அது அஃது. சேம் பேட்டர்ன் நம்ம ஒரு பார்த்தோம் இல்லையா, அதே தான். அஃது அப்படின்றது உயிரெழுத்தில் தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி அஃது, உயிர்மெய் எழுத்தில் தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி அது. எடுத்துக்காட்டு அஃது இங்கே உள்ளது. இங்கேன்னு ஆரம்பிக்க உயிர் எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி அஃது வரணும். அடுத்து நன்றாக உள்ளது. நன்றாகல உயிர்மெய் எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி அது வரணும். இப்போ பாருங்கள், பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஒரு அழகியன்னு கொடுத்துருக்காங்க. அழகிய அப்படின்னா ஆன்றது உயிர்மெய் எழுத்து கிடையாது, அது ஒரு உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வரணும்னு பார்த்தோம்? ஓர் தானே வரணும்னு பார்த்தோம். அப்போ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ அந்த பிழையை நம்ம திருத்தணும். அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் டேஷ் குளம் இருந்தது. இங்கே ஓர் கொடுத்துருக்காங்க. குளத்தில் அப்படின்றது என்னது? உயிர் எழுத்து கிடையாது, அது ஒரு உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் போடணும். அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்தது ரெண்டாவது பாருங்கள். ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள். இந்த இடத்துல ஒரு இரவும்னு கொடுத்துருக்காங்க. ஈன்றது உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் தான் வரணும். அப்போது இங்கே ஓர் இரவும், அதேமாதிரி பகலும்ல பேன்றது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள். ஓகேவா? அடுத்தது அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இந்த இடத்துல அது அப்படின்றதுக்கு அடுத்து வரக்கூடிய இல்லாத ஈன்றது என்னது? உயிர் எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி அஃது தான் வரணும். அப்போ அதுவை எடுத்துகிட்டு நம்ம அஃது போடணும். அடுத்தது அஃது நரகத்திற்கு செல்லும் சாலை. இந்த இடத்துல நரகத்தில் நேன்றது உயிர்மெய் எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி அஃது வரக்கூடாது, அதுதான் வரணும். அப்போ அது நரகத்திற்கு செல்லும் சாலை. அடுத்தது அது ஒரு இனிய பாடல். இந்த இடத்துல ஒரு அப்படின்றதுல வச்சு நம்ம பார்க்கணும். அது நம்ம தேவையில்லை, ஏன்னா டேஷுன்றது இந்த இடத்த பொறுத்த வகையில் ஒரு தான். அப்போ ஒருக்கு அடுத்த வேர்டு என்னது? இனிய. ஈன்றது உயிர் எழுத்து. அப்போ அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். அப்போ அது ஓர் இனிய பாடல். அடுத்தது தூ. இந்த ரெண்டில் தூன்றது ஒருமை இடத்துல வரும். அப்படின்றது பன்மை. இல்லைன்னா அதுக்கு பதிலாக கல். ஒரு சில சென்டென்ஸை பொறுத்து கல்லும் வரும் விகுதியில். எடுத்துக்காட்டு பாருங்கள். பாலும் தேனும் டேஷ். இந்த இடத்துல பாலும் தேனும் ரெண்டுமே இருக்குது. அப்போ இது என்னது? பன்மை. ரெண்டு இது வரும்போதே அது பன்மை. அப்போ அங்கே கிடைத்தன. அதே மாதிரி தமிழ்நாட்டு அணி போட்டியில் டேஷ். அப்போ தமிழ்நாட்டு அணின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு அணியை மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்போ அது ஒருமை. அப்போ அந்த இடத்துல என்ன வரணும்? வென்றது, ஒருமை. அடுத்தது இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிழை திருத்தம். இதை செய்தவன் இவன் அல்ல. இந்த இடத்துல பன்மைன்னு சொல்லும் பொழுது நம்ம அல்ல, அதே மாதிரி ஒருமைனா அன்று, இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் பன்மையிலையும் இவன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு ஆண் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல அவன் அப்படின்னு வரும்பொழுது அல்லன் அப்படின்னு வரணும். இதை செய்தவன் இவன் அல்லன் அப்படின்னு வரணும். அதே மாதிரி அந்த லாஸ்ட் ரெண்டு பாருங்கள். அவள் அப்படின்னு வரும்பொழுது அல்லல் அப்படின்னு வரணும். அவர்கள்னு வந்தால் அல்லர்னு வரணும். அடுத்தது கந்தன் தேவியை மணந்தார்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன வரணும்? மணந்தான் அப்படின்னு வரணும். ஆமைகள் வேகமாக ஓடாது. அந்த இடத்துல ஓடா அப்படின்னு வரணும். இந்த சின்ன சின்ன இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து இப்போ ஒரு 3 கொஷின் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள்.
கொஷின் என்னன்னு பார்த்துட்டு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. கொஷின் வந்து ஃபஸ்ட்டு ஒன், குழந்தைகள் டேஷ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வர். ஸோ தன்னாலா தம்மாலா. நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு தன்னால்ன்றத ஆப்ஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க, தம்மால்ன்றத ஆப்ஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 1ஆ 2ஆ ஃபஸ்ட் ஒன்றுக்கு, அதே மாதிரி செகண்டுக்கு, தேர்டுக்கு, அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது அவன் கவிஞன் டேஷ் டேஷ் பறந்து சென்றன. ஸோ இந்த 3 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.